தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சத்தமா இது பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய ஊழியக்காரர் போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தியை ஆசீர்வதிப்பாராங்க. என் ஆராதனை இயேசுவுக்கே. யாரெல்லாம் சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையின் ஆராதனை இயேசுவுக்கே. நான் எது செய்தாலும் இயேசுவுக்கே. என் துதி இயேசுவுக்கே. இப்படி எல்லாம் சோர்வாலாம் சொல்லக்கூடாது. ஆமென்னா எப்படி இருக்கணும்? ஒரு பிச்சு போகணும். புரியுதுங்களா? ஆமென். நீங்க ஆமென் சொன்னாதான் அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும்? பழிங்கும். ஆமென் சொல்லாம அதை ரிசீவ் பண்ணலன்னா என்ன பண்ணாதுன்னா சோர்வாதான் இருக்கும். இந்த சாட்சி எல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன். போய் ஒருத்தர் பலவீனம் பத்தி சொன்னீங்க, ஒருத்தர் தூக்கத்தை பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் என்னதுன்னா பிசாசு, அதாவது உங்களை பாவத்துக்கு தூண்ட முடியாது. அப்படி இல்லைன்னாலும் பிசாசு என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக சோர்வை உண்டாக்கி, களைப்பை உண்டாக்கி, உங்களை என்ன பண்ண அசதியா ஜெபிக்க முடியாதபடி, உங்களுடைய வேலையை உங்களால செய்ய முடியாதபடி பண்ணிடுவான். அதனால ஆண்டவர் கொடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, முதலாவது எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். யாருன்னா சத்தமா வாசிக்கலாமா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது எழும்பி பிரகாசி. நான் மட்டும் பேச மாட்டேன், நீங்களும் பேசணும். அதுக்குதான் வந்திருக்கோம். புரியுதுங்களா? இங்க ஒரு எழுப்புதல ஆண்டவர் கொடுக்கணும். அநேகர் என்ன பண்ணோம், இங்க இந்த வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் 2 பேர் என்ன பண்ணணும், இந்த ஆலயத்துக்கு கொண்டு நிரப்பணும். அதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம மட்டும் வந்தோம், ஆராய்ச்சோம், போனோம், நம்ம மட்டும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், மற்றவங்க எல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்டுருது. அதுவும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நியாயத்துல கேட்பாரு. அதனால நம்மளுடைய வாஞ்சையை என்ன பண்ணணும்? மற்றவங்ககிட்ட காட்டணும். முதலாவது ஆண்டவர் சொன்னாரு, எழுப்பி பிரகாசி. ஆண்டவர் எழுப்பி பிரகாசிப்பாரா அல்லது நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமா? நம்ம தான் என்ன பண்ணோம்? எழுப்பணும். தூக்கத்தை விட்டு. சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தூக்கமா வந்தது. என்ன பண்ணாங்க? முதலாவது என்ன பண்ணாங்க? தண்ணி எடுத்தாங்க. தண்ணி எடுத்து என்ன பண்ணாங்க? முகத்தை கழுவுனாங்க. அப்போ இது ஆண்டவர் மகளே நீ போயிட்டு முகத்தை கழுவு சொன்னாரா? இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல போயிட்டு நம்மளுக்கு தூக்கம் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த களைப்பு போனோம்னா தண்ணி எடுத்து முகத்துல என்ன பண்ணணும்? அடிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மேல படிந்து இருக்கிறதான டஸ்ட், தூசிகளை நம்ம என்ன பண்ண வேணும்னா உதறி தள்ளி விட வேண்டும். உதறி தள்ளி விட்டு எழுதணும். எழுதினாதான் ஆண்டவருக்காக என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க முடியும். அப்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அடுத்தபடியாக இப்பொழுது துதியை பற்றி பார்க்க போகிறோம். சங்கீதம் 150ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள் வாசிக்கலாம். இப்போ படித்த வசனங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே அவுட்டர் வேர்டு, அதாவது சரீர பிரகாரமான துதி. துதி என்பது அகத்தினால், அதாவது நம்மளுடைய சரீரத்தினால் தேவனை கனப்படுத்துகிறதான காரியம். பாத்தீங்கன்னா கை தட்டுறது, அது துதி. அல்லேலூயா சொல்றது, இது வாயினால சொல்றது. அடுத்தது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. அடுத்தது உங்களுடைய தூசியை விட்டு உதறி எழுப்புங்கன்றத, இதெல்லாம் என்ன பண்ணணும்? துதியின் காரியங்கள். இது கிரீக்ல போட்டு இருக்கு. எக்ஸிகிட்டா என்பது அக உணர்வுகளில் இருந்து தேவனை துதிப்பது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துதி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். துதி இல்ல காட்ட எதுவும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது.
எனவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்க வாயை திறந்து என்ன பண்ணுங்க, துதிங்க. துதிச்சாதான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவனுடைய அவர் நமக்காக இறங்கி வெற்றி கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நம்மளை உற்சாகம் பண்ணி விட்டாதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். நம்மளை உற்சாகப்படுத்தலைன்னா யார் சக்சஸ் ஆக முடியுமா? முடியாது. தேவன் நமக்காக இறங்கி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை துதிக்க வேண்டும். அடுத்த பகுதியாக ஆராதனை பற்றி பார்க்க போறோம். அதுக்குரிய வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19, 20. இப்போ இந்த வசனத்தை படிக்கிறப்போ நல்லா நோட் பண்ணீங்களா? ஆராதனை எங்க பண்ணணுமா? இருதயத்தில இருந்து வர வேண்டும். பாடல் வழியா பாடலாம், கரங்களை உயர்த்தி பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பட் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இருதயத்தில் இருந்து ஆராதனை வர வேண்டும். துதி எதுல இருந்து வரணும்? எதுல இருந்து வரணும்? சரீர பிரகாரமா கரங்களை தட்டணும். டான்ஸ் ஆடுறதும் துதி தான். ஆனா இங்க ஆடக்கூடாது. இங்க ஜஸ்ட் நீங்க இப்படி பண்ணலாம். இப்போ நடக்க போகுது இனிமேல்ட்டு நம்ம ஆராதிக்க போறோம். தேவனை விடுதலையோட ஆராதிக்க போறோம். தேவன் ஆராதிப்பதற்காக என்னை தெரிந்து கொண்டார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்மள என்ன சொல்றாரு, நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், ஓப்பனா விட்டா இங்க வந்து ஆராதிக்க போறோம். அதுதான் செய்ய போறோம். அதனால இருதயத்துல இருக்கிற கவலை பாரங்கள் எல்லாம் அந்த டோருக்கு வெளியவே என்ன பண்ணலாம், எடுத்து அப்படி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வாரத்துக்கு நான் உங்களை வந்து என்ன பண்றேன், மகிமைப்படுத்த போறேன். உங்க ஆராதனையில நான் வெற்றியா என்ன பண்ண, மன மகிழ்ச்சியா ஆராதிக்க போகிறேன். அதனால இந்த கவலை, பண கஷ்டம், அடுத்தது நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு எதுனா நடந்துருமா, இப்படிப்பட்ட பயத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், வெளியே தள்ளிட்டு தேவனை நான் என்ன பண்ண போறேன், ஆராதிக்க போகிறேன் என்ற ஒரு கான்செப்டோட இங்க உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு, ஆராதனையில நிரப்புவாங்க. அவர் நிரப்புவாரு. நான் வந்து ஜஸ்ட் பேச்சு தான். ஆனா மொத்த செயல்பாடு யார் கண்ட்ரோல் பண்ண போறாரு? ஆவியானவர் உங்களை என்ன பண்ண போறாரு, நடத்த போறாரு. அதனால தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அடுத்தது ஏசாயா 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இப்போ நம்மளுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வேதத்தை என்ன சொல்லி கொடுக்கணும். கர்த்தரை எப்படி ஆராதிப்பது, எப்படி துதிப்பது, அப்படி சின்னதுல இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி வளர்த்தாதான் நாளைக்கு பெரியவங்க அவங்களப்போ பெற்ற தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. நான் எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். பெற்றோர் என்ன பண்றான், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். காரணம் என்னன்னா, அவங்க சரியான ஆராதனைக்குள்ளாக என்ன பண்றாங்க, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தணும், எப்படி VPSல கலந்துக்கணும். ஒவ்வொரு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அது மாதிரி காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை என்ன பண்ணலாம் அனுப்பி அவங்க பிராக்டிஸ் பண்ண போதுதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்க வளர்ந்து வரப்போ பெற்ற தாயும் தகப்பனையும் என்ன பண்ணாங்க, கனம் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்பெல்லாம் சேர்லாம் என்ன பண்ணு காலியா இருக்கு. இப்போ பிள்ளைங்க வாலிபர்லாம் வந்தாங்கன்னா நிரப்பிடும். அப்போ காரணம் என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் என்ன பண்ணா பிள்ளைகளை, தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக, ஆராதனைக்கு நேராக என்ன பண்ண வழி நடத்தணும். அடுத்தபடியாக ஒரு வசனம் பார்த்துட்டு டைரக்டா ஆராதனைக்குள்ள போயிடலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். ஆராதனையில முக்கியமான பகுதி என்னவென்றால், ஜஸ்ட் பாட்டை பாடிட்டு இல்லைன்னா பாடினார்ப்பா பிரசனா நிரம்பிச்சு அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்துல அவருடைய
வார்த்தையின் மீது என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கு, அன்பு கூற வேண்டும். நீங்க டிராவல் பண்றப்போ போகும்போது வரும்பொழுது என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை படித்து அதை இருதயத்துல வைத்து அத்தாசை போடணும். ஏன்னா என்னை பத்தி யாரோ பேசிட்டாங்க, என்னை பத்தி இந்த லேடி இது மாதிரி சொல்லிட்டாங்க, அதை என்ன பண்ண முடியாது, அசை போட முடியாது. கர்த்தர் நீ நல்லா இருப்ப சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கும் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. எப்படி ஆக்சிடென்ட் வரும்னா, என் கூட ஆண்டவர் இருந்தா எப்படி ஆக்சிடென்ட் வரும், வந்தா அப்படி போயிடணும், எனக்குலாம் வராது அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ். நான் ஏன் கவலையில இருக்கிறேன், நான் ஏன் சந்தோஷமா இல்லை, நீங்கள என்ன பண்ணா யோசிச்சு பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு ஏதோ என்னது பிரியமில்லாத வழியில போறோம் போல இருக்கு, ஆண்டவரை பிரியப்படுத்துற வாழ்க்கை இல்லை போல இருக்கு. ஒரு மகன் மகள் கர்த்தரை பிரியப்படுத்துறான்னா அவ ஆராதிக்கிறா, துதிக்கிறா. உங்க வீட்டுல போய் இப்ப பாத்தீங்கன்னா நான் பிராக்டிகலா பேச விரும்புறேன். ஏன்டா நான் அப்படி கொடுத்துதான் பழகம், பிரியமானவர்களே அப்படிலாம் பேசி நம்மளுக்கு பழகம் கிடையாது. பிராக்டிகலா நான் பேசி பாக்குறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறப்போ அந்த தாய் ஆதரவு அற்றவர்கள் யாரா இருக்கலாம், நீங்க தனிமையில இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாருமே என்ன பண்றாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்மளை ஒதுக்குறாங்களே அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றதுக்காக, உங்க வீட்டுல யார் வீட்டுல எல்லாம் பாட்டு புத்தகம் இருக்கு, கை தூக்குங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கு, ஓகேவா? அட்லீஸ்ட் 3 பாட்டு தெரிஞ்சவங்களா இருக்கீங்களா? கர்த்தருடைய பாடல், கர்த்தரை துதிக்கிறதான பாடல், அந்த பாட்டை புக்கை எடுத்து வச்சுங்க. நல்லா அப்படிதான் வெளியே வந்தேன். நானும் ஒரு காலத்துல டிப்ரெஷன்ல இருந்தேன், எனக்கு எதுவுமே இல்லையே, வேலை கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே. 11 வருஷமா நான் சாட்சி சொல்றேன், 11 வருஷமா சரியான வேலை இல்லை. வேலை வரும், 6 மாசம் ஒர்க் பண்ண, 3 மந்த் அப்படி போயிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியம், துதிப்பதை நான் அதிகப்படுத்தினேன். புரியுதுங்களா? துதிக்கிறத என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். அதாவது யாரு என்ன சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் சொல்லதுதான் நான். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரா, இல்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டு மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உட்காந்து ஒரு ரூம்ல ஜஸ்ட் 1/2 hour 1 hour உட்காந்து பாட்டை பாடுங்க. புரியுதுங்களா? உங்க கதவை பூட்டிட்டு பாட்டு பாடுங்க. பைபிள் படிக்க தோணாது, ஏன்னா நீங்க டிப்ரெஷன் உள்ள இருக்கீங்க, மனசோர்வுல இருக்கிறீங்க, தூக்கத்துல இருக்கிறீங்க. அதனால என்ன பண்ணணும்னா துதிக்க ஆரம்பிச்சுங்க. வாயை தனக்கு ஆண்டவருடைய அன்பை ஃபர்ஸ்ட் பாடுறப்போ கொஞ்சம் தூக்கத்தோட சோரோட பாடுவீங்க. அடுத்தது பாட்டு பாடுறப்போ கொஞ்சம் உற்சாகப்படுத்துவார் ஆவியானவர். 3வது பாடுறப்போ அவருடைய அன்பான பிரசன்னத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்க ருசிப்பீங்க. அதை ருசிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க பைபிள் எடுத்து படிக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமா உங்களோட என்ன பண்ணுவாரு, கரெக்டா பேசுவாரு. அப்போ பேசும் பொழுது அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா யாரு என்ன சொன்னாலும், உங்க முதலாளி என்ன சொன்னாலும், உங்க வீட்டுல யார் திட்டினாலும் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கர்த்தர் இன்னைக்கு இந்த வசனம் படிச்சிருக்கோம், ஆண்டவர் பேசிட்டாரு, இனிமேல் எல்லாமே நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு வெற்றியோட நீங்க என்ன பண்ணுங்க, முகத்தின் புன்னகையை போட்டு உங்க வேலையை செய்யும் பொழுது. என் கூட இப்போ நான் டிராவல் பண்றப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுடைய வேலை என்ன கேட்டேன், இதுதான்ப்பா தொல்லை பிடிச்ச வேலை போயிடுது, ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு 3 வேளை சோறு கொடுக்குறது இந்த ஆட்டோ தானே, இதை நீ என்ன பண்ணு, அன்பு கூறு அப்படின்னு. இந்த இல்லப்பா ஆட்டோ டிரைவர் தான் இங்க பெங்களூர்ல என்ன பண்றாங்க, தப்பா பேசுறாங்க, அவன் பேசி போட்டான், அவனுக்கு 3 வேளை சோறு போட்டது யாரு, இந்த ஆட்டோ தான், சாப்பாடு கொடுக்கறது இந்த ஆட்டோ தான், இத நீ சொல்லு, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, அடுத்தது நீ டிராவல் செய்வப்ப அப்படி சொன்னேன். அப்படி சொன்னோன்னா அவனுக்கு ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. நம்மளுடைய பேச்சு அது நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா முன்னோக்கி தான் இருக்கணும். எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் ஆட்டோ டிரைவர் ஒண்ணுத்துக்கும் அதுவும் படிக்காதவன்னா அதை நம்ப கூடாது. உனக்கு சோறு போட்டது யாரு, அந்த ஆட்டோ தானே, அதை நீ மதிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லி பாரு. அடுத்தது உன்னை டிராவலரா மாத்திடுவாரு. 4-5 கார் டிரைவரா ஓனராம கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, மாத்த வல்லவரா இருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய செய்யற வேலை எதுவா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு, நீ நல்லாதான் இருப்ப, என்னுடைய முடிவு நல்லா தெரியும், நான் நல்லாதான் இருப்பேன்,
யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஆமென் சொல்லலாமா? என் முடிவு நல்லா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகேவா? அப்போ என்னுடைய முடிவு நல்லா இருக்கும். இப்போ சாப்பிடுற கஞ்சி சோறா இருக்கட்டும், பழுதா இருக்கட்டும், இதுக்கும் நான் நன்றி சொல்றேன். நாளைக்கு ஸ்டார் ஹோட்டல்லையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாப்பிட வெப்பாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்போ அவங்க தான் சாப்பிடுறாரு. புரியுதுங்களா? ஒரு நாள் கஞ்சி குடிச்சாலும் ஒரு நாள் என்ன பண்ணாரு? நல்லா இஸ்ரேல் எல்லாம் போய் வந்தாச்சு. பார்த்தா அப்படிதான் தெரியாது. 4-5 கண்ட்ரி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்போ அது மாதிரி நான் என்ன பண்ணிருந்தேன்னா பயங்கரமா என்ன ஏற்கினார். நான் கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அப்போதான் நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரை அதிகமாக என்ன பண்ணோம்னா துதிக்க வேண்டும். பாடல்லாம் வசனத்தை வச்சுதான் எழுதிக்கிறாங்க. அதனால அவர்களை துதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் தானா தேடி வராது. உங்களை பலப்படுத்தி தான், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தான் உங்களால அந்த ஆசீர்வாதத்தை கட்டும்படியாக உருவாக்கும்படியாக செய்வார். இதுதான் நான் கற்றுக்கொண்ட காரியம். அப்போ ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல சமாதானம் தருவார். நீங்க கவலையோட போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து துதிச்சீங்கன்னா முதல்ல என்ன தராரு? சமாதானம். ரெண்டாவது, தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்றோம்னா உங்க மேல வந்துடும். வந்துச்சுன்னா நீங்க வெளியே போனீங்க வச்சுக்கலாம். நான் போவேன், பல்லு வளர்க்காம, முகம் வளராம, எங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போவேன். என்ன சார் ஃபேர் லவ்லியா போடுறீங்க அப்படின்னா, யாரு? கடைக்காரன். காரணம், நான் வந்து யோசிச்சுப்பேன், நம்ம எதுவுமே போடலையே, உங்க கூட கழுவிலையே ஃபேர் லவ்லியா போடுறீங்கன்னு. காரணம் அதுதான் தேவனுடைய பிரசன்னம். பிரியமானவர்களே, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? உலக மக்கள் முன்பதாக அந்த கனம் மரியாதை ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். நீ வந்து எனக்கு சல்யூட் அடினா சொல்ல தேவை. நீங்க ஆண்டவரை நல்லா துதிச்சு பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். முதலாவது சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாக அவருடைய பிரசன்னத்தை நம்மளுடைய சரீரத்தின் மீது இருதயத்துல பிரகாசிக்க செய்கிறார். எழும்பி பிரகாசி என்று வந்ததுல ஒளி வந்தது. நீங்க தூசிய உதறி தள்ளும் விடும்போது அவருடைய பிரகாசம் வந்துடும், பிரசன்னம் வந்துடும். வந்துட்ட பிறகு மூணாவது என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து என்ன பண்ண பலப்படுத்துவேன், பலப்படுத்துவாரு. நீங்க அவர் ஆராதிக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு? உற்சாகப்படுத்துவாரு. முன்னாடிலாம் ஒரு வேலையை நான் பிளான் பண்ணேன்னா 3 நாள் இருக்கும், தள்ளி போவோம். காரணம் சோர்வு, தூக்கம் வரும், டயர்ட் ஆகும். அது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு தூங்கினே சொல்லுவேன். நான் சொல்ல 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 அங்க ஒரு நாளைக்கு 5 ஷெட்யூல் இருக்கும். இங்க போனோம், அங்க போனோம், அது வாங்கணும், இது வாங்கணும், அடுத்தது இது படிக்கணும், யூடியூப்ல இதெல்லாம் கத்துக்கணும். வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ சொல்லுவாங்க. இப்போ வந்து ரோபோட்டிக்ஸ் எல்லாம் அதுதான் நான் படிச்சிருந்தேன். அதனால என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் நீ இத படி அப்படின்னாரு. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு சத்தீஸ்கர்ல தான் இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொரோனா பீரியட்ல மூடியாச்சு. அப்புறம் எங்க மாமனார் மூலியமா ஆண்டவர் பேசுறேன், நீ ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் அப்பயே எம்பிஏ WMA இருந்து வீட்டுக்கு அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். ஆண்டவர் பிஎஸ்சி படிச்சோம்னா 45,000 50,000 வாங்குறான் பெங்களூர்ல. நான் WMA முடிச்சுட்டு உட்காந்து இருக்கேன். என்ன ஆண்டவர் ரெஸ்டாரண்ட் எல்லாம் தந்து வச்சுட்டு உட்காந்து இருக்கேன். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், நீ வந்து இந்த நியூ கோர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது படி, ரோபோட்டிக்ஸ் எப்படி உருவாக்குறது அதை படின்னு. அப்புறம் நீ இது படிச்சுட்டா எவன் வேலை தருவான் அப்படின்னு. இங்க எங்கேயுமே கிடையில. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாருன்னா, அமெரிக்கால இருக்கிற நியூயார்க்ல இருக்கிறதான பட் சிட்டில ஒரு ஷேரபிள் சொல்யூஷன். நான் வந்து சாதாரண வேலை தான் கேட்டேன், இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன்ல. சார் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரி? 30,000 சார். போதும், எனக்கு அவ்வளவு வேணாம், 30 போதும் அப்படின்னு. வேலை கச்சா போதும்ட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் பாருங்க ஓகேன்னு சொல்லிட்டு முதல் மாசம் சேலரி பாத்தீங்கன்னா 3,75,000 மாச சேலரி, வருஷ சேலரி. இதற்கு காரணம் என்னவென்றால் துதி. நீ என்ன கனப்படுத்திட்டல, இனி பாரு நான் செய்யறத நீ பொறுத்திருந்து பாரு. நீ சும்மா இரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நீ அமைதியா இரு, நீ என்ன ஆராய்ச்சிட்டே இரு.
அவங்கள எப்படி நாம கனப்படுத்த முடியாது. எனக்கு சென்னையிலே அவங்க வாங்கல அது மாதிரி. அதாவது கை நீட்டி சேலரி 3,75,000 ரூபாய் யாருமே வாங்கல. மினிஸ்டர் மோடி கூட வாங்கல, அவரே 1.5 லட்சம் தான் வாங்குறாரு. புரியுதுங்களா? அப்போ எங்க ஒரு மூலையில இருக்கிற திருநீன்ற ஒரு சென்னையில ஒரு மூலையில அதெல்லாம் ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிற வரக்குமாருக்கு இந்த சேலரி 45 லட்சம் ஒரு வருஷத்துக்கு சேலரி. அப்படியே ஆண்டவர் கனப்படுத்தினாரு. திருப்பி அந்த வேலையை மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் எடுத்துன்னு இப்போ நீ மகிமை பார்த்துட்டல, 11 வருஷம் சேலரி கூட்டி கொடுத்தாச்சு இல்ல. புரியுதுங்களா? ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வச்சுங்க, 11 வருஷம் தான் ஆயிடுச்சு. வந்துச்சுங்களா? 33 தான் வந்து, எனக்கு 45 கிட்ட வந்துச்சு. புரியுதுங்களா? அப்படியாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தார். நீங்க எனக்கு ஏஜ் ஆகுது என்று கவலைப்படாதீங்க, டைம் ஆயிடுச்சு என்று கவலைப்படாதீங்க, ஐயோ பலவீனமாயிட்டுன்னு என்று கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எவ்வளவு நாள் நம்புறது? ஆயுள் முழுதும் நம்பணும். அது கிடைக்கிற வரையும் நம்பணும். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் நீங்க பெறலன்னா உங்க சந்ததி என்ன பண்ணணும், காணும்படி ஆண்டவர் என்ன பண்ண கிரியை செய்வார். நம்ம அதை விசுவாசித்துதான் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. அதை விட்டுட்டு ஏதோ ஒருத்தர் ஆசீர்வதித்தாரு நம்மளுக்கு கச்சிரும் அப்படிலாம் கிடையாது. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம்னாலும் சரி, 3 நாள் சோறு கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷம் கொடுக்குறாரு. இதை விட என்ன தேவை? அங்க போய் பாருங்க, பணக்காரங்களாம் அவனுக்கு நிம்மதி இருக்காது. புரியுதுங்களா? கட்டண மனையிலே காரி போட்டு இருப்பான். அப்படி வாழலாம் எங்க பணக்காரங்க வீட்டுல. அது நம்மளுக்கு தெரியாது. வெளியே இருந்து பார்த்தா நல்ல லக்ஸரி கார்ல போற மாதிரி தெரியும். ஆனா வீட்டுக்கு போனா தெரியும், நாயை விட மோசமான அர்த்தம் கணவனை. அந்த அம்மா யாருக்கிட்டே பேசின்னு இருப்பாங்க, இவரு யாருக்கிட்டே பேசின்னு இருப்பாங்க. இது ஒரு சமாதானமான குடும்பம். அதுதான் சொல்றேன், நான் உனக்கு கொடுக்குற சமாதானம் பெரிதா இருக்கும். புரியுதுங்களா? இப்பொழுது நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போயிடலாம். சரி, முதலாவது ஆராதனை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஆராதனை என்பது நான் சொன்ன பிரகாரமாக இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் கிடையாது சொல்லிட்டேன் மறுபடியும். புரியுதுங்களா? நான் உங்களை மேக்சிக்கோ கீச்சிக்கோ எதுவும் பண்ண வரல. அவர் கீழே செய்வார். அதான் சொல்லிட்டு ஆண்டவரே நானே சோர்வாகுறேன், பேச கூட முடியல ஆண்டவர். ஏன்னா முந்தானே தான் என்ன பண்ண தூக்கமே வரல ட்ரெயின்ல. அப்படியா நாங்கள் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவர் தான் கிரியை செய்ய போறாரு, ஆவியானவர் தான் கிரியை செய்ய போறாரு. உங்களுடைய சரீரங்களையும் ஆவி ஆத்மா எந்த ஒரு சிந்தனை இல்லாம ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் உண்மை ஆராதிக்க போகிறோம் என்கிற நிலையில் நீங்க ஆராதிக்கும் பொழுதே நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீ உங்களுடைய விசுவாசம் தான். நான் பாடுறதாலையோ நான் ஆராதிக்கிறதாலையோ கிடையாது. அது உங்களுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது ஆண்டவர் சொல்லிடுவார். நீங்க அவரை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவரை தாயை விட, தகப்பனை விட, நம் பிள்ளைங்களை விட முதல் இடம் உங்களுக்கு பிள்ளைங்க. அப்படி சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரொம்ப செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் சுகப்படுத்துகிறவரும் ஆண்டவர் வைத்துக் கொள்வார்.